தெரியுது இது கிட்டத்தட்ட ஒரு 10 தொகுதியில இவங்களோட வாரிசுகள் தான் இந்த முறை வந்து நிக்க போறாங்கன்ட்டு. எல்லாம் வந்து போன முறை கொடுத்தவங்களுக்கே தான் இந்த முறை தர போறாங்கன்ட்டு அப்படி ஒரு பட்டியல் நானே ரெடி பண்ணிருக்கேன். இதுதான் நடக்க போகுது. இந்த 10 தொகுதியில இவங்க தான் நிக்க போறாங்க. அதை தாண்டி மீதி இருக்க 10 தொகுதியில தான் அந்த காலங்கால ஸ்டிக்கர் ஓட்டினவங்க, ஏதோ போன போதுன்னு ஏதோ சம்பாரிச்சவங்க, இப்ப சம்பாரிச்சவங்க, அந்த மாதிரி ஆளுக்கு இன்னொரு 10 தொகுதி தர வாய்ப்பு இருக்கு. இந்த முறை வந்து 10 தொகுதியில திமுக சின்னத்தில் நிக்க போறாங்க. திமுக நிக்க போறாங்க யாருன்னு சொல்றேன் பாருங்க. டிஆர் பாலு அவர்கள் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில கண்டிப்பா நிப்பாரு. அதே மாதிரி வந்து கதிரானந்த் அவர்கள், இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக பொதுச் செயலரான துரைமுருகன் அவங்களோட பையன் தான் வந்து கதிரானந்த். அவருங்க வந்து கண்டிப்பா இந்த மாதிரி அந்த வாரிசு நின்றுதான் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து கலாநிதி வீராசாமி, இவர் யாருன்னா வந்து ஆற்காடு வீராசாமி அவர்களுடைய வாரிசு, சென்னை நார்த்ல கடந்த முறை இந்த முறை நிப்பாரு. அதே மாதிரி டயானி மர திமுக வாரிசு தான் வரும். அவர் வந்து இந்த முறை சென்னை சென்ட்ரல் நிப்பாரு. கடந்த முறை சென்னை சென்ட்ரல் நின்னாரு, இந்த முறை நிப்பாரு. அதுக்கப்புறம் வந்து கௌதம சிகாமணி அமைச்சர், அதாவது அமைச்சர்னு சொல்லக்கூடாது, சமீபத்துல பதவி இழந்த எம்எல்ஏவான